பூமிக்கு வெளியே 2500 கோடி கிலோமீட்டர் தூரத்துல மனிதன் உருவாக்குன ஒரு மிஷன் இருட்டுல கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கு. 1977ல நாம அனுப்பின வோயேஜர் 1 விண்கலம் தான் மனுஷ வரலாற்றிலேயே பூமியை விட்டு ரொம்ப தூரம் போன ஒரே பொருள். 49 வருஷமா இது சூரிய குடும்பத்தை தாண்டி போய்கிட்டே இருக்கு. ஆனா இது இயங்க தேவையான புளூட்டோனியம் பேட்டரி இப்போ அதோட கடைசி கட்டத்துக்கு வந்துடுச்சு. எனர்ஜியை மிச்சப்படுத்துறதுக்காக நாசா இப்போ அந்த விண்கலத்துல இருக்கிற ஒவ்வொரு சிஸ்டமா ஆஃப் பண்ணிட்டு வராங்க. ஆனா இதுல ஒரு பதைக்க வைக்கிற உண்மை என்ன தெரியுமா? இன்னும் சில வருஷங்கள்ல, அதாவது 2030க்குள்ள வோயேஜருக்கு போற பவர் மொத்தமா கட் ஆகிடும். அதுக்கப்புறம் நாசாவால அதுகிட்ட பேசவே முடியாது. எந்த ஒரு சிக்னலும் வராது. உறைந்து போன ஒரு கோஸ்ட் ஷிப்பா அது ஆழமான விண்வெளியில மிதக்க ஆரம்பிக்கும். ஆனா அது அழியாது. கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு அப்புறம் சூரியன் வெடித்து இந்த பூமியே அழிஞ்சாலும் மனுஷங்களோட மொழியையும் பாட்டையும் ஒரு கோல்டன் ரெக்கார்ட்ல சுமந்துக்கிட்டு இந்த அண்ட வெளியில அது பாட்டுக்கு அனாதையா பயணிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளோட அடையாளம் நாமளே இல்லைனாலும் விண்வெளியில ஏதோ ஒரு மூலையில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த ரெக்கார்டை என்னைக்காவது யாராவது கேட்பாங்களா?